ஓம் சாந்தி. பட்டியினுடைய 4வது நாள் இன்று. முரளியின் தேதி 24/2/1983. இப்பொழுது நம்ம அனைவருக்காக தெய்வீகமான தியானம், திவ்ய சாதனை என்ற பட்டி நடந்து கொண்டு இருக்கின்றது. இந்த அவ்யக்த முரளியில் நம்ம பார்க்கும்பொழுது 1983 வருடத்தில் பாபா ஒவ்வொரு குரூப்பையும் தனிப்பட்ட முறையில் சந்திச்சார். ஒவ்வொரு குரூப்பையும் 2 முறை பாபா சந்திச்சார். வரவங்களையும் பார்த்தாரு, போகக்கூடியவங்களையும் பாபா பார்த்தாரு. 24/2/1983 வருடத்தினுடைய முரளியை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஊக்கம், உற்சாகம் நமக்கு கொடுப்பது, நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்றுவது, அதிகமான சேவையினுடைய பிராப்தியை நமக்கு கொடுப்பது பாபா நமக்காக செஞ்சிட்ருக்கார். உலகத்தில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏன்னா பாருங்கள், இங்கே நம்ம அம்மா அப்பாவுடைய தொடர்பில் இருக்கோம். சிவ பாபாவுக்கும் பிரம்மா பாபா நமக்கு தொடர்பு இருக்குது. பாபா இந்த சேவையின் உலகத்தினுடைய சேவாதாரியாக நம்மளை மாற்றிருக்காரு. முக்கியமாக பாபா இந்த முரளியில் குமாரங்களை பற்றி தான் பாபா நமக்காக சொல்கிறாரு. குழந்தைங்களே, இந்த மாதிரியான நேரத்தில் உங்களை நான் சந்திக்கிறதுக்காக வந்திருக்கேன். குழந்தைங்க மூலமாக தான் உலகத்தினுடைய சேவை என்பது நடக்க போகும். ஏன்னா குமார் என்றாலே பவித்திரமான குமார், ராஜரிஷி குமார், தியாகம் நிறைந்த குமார், தியாகத்தின் மூலமாக பல மடங்கு பாக்கியத்தை உருவாக்கக்கூடியவர்கள். இந்த மாதிரி பாபா குழந்தைங்களுக்கு மதிப்பு, மரியாதை வச்சிருக்காரு. எது வரைக்கும் பாபா நமக்கு நினைவு கொடுக்கறதுலையோ அது வரைக்கும் நமக்குள்ள ஊக்கம், உற்சாகம் என்பது வராது. நமக்கு பாபா ஸ்மிருதி கொடுக்கும் பொழுது அந்த காரியம் சுலபமானதாக நடக்கும். பாபா பக்தர்களுக்கும் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. நினைவின் மூலமாக தான் சக்திசாலியாக நம்ம மாற முடியும் என்பதை பாபா தன்னுடைய குழந்தைகளுக்கும் நினைவூட்டுறாரு. சத்தியுகம், திரேதா, துவாபர், கலியுகம் எல்லாமே நினைவினுடைய ஆதாரத்தின் மூலமாக தான் இருக்குது. எப்போ நம்முடைய நினைவு பலவீனமாக இருக்கோ அப்பொழுது நமக்குள்ள ஏதாவது ஒரு விஷயத்தில் மற்ற வழிகளில் நம்ம போக ஆரம்பிக்கிறோம். மோசமான வழிகளை நம்ம பிடிக்க ஆரம்பிக்கிறோம். பாபா இப்பொழுது பாருங்க, சங்கம் யுகத்தில் ஸ்ரீமத்தினுடைய ஆதாரத்தின் மூலமாக சங்கம் யுகத்தில் சிரேஷ்டமான வழியை நமக்கு காட்டுறாரு. பாபா இன்னைக்கு முரளியில் என்ன சொல்லியிருக்காரு? குமார்ஸ் உலகத்திலேயே மிகவும் உயர்ந்தவர்கள் என போற்றப்படுது. குமார் நினச்சா என்ன வேணாலும் செய்யலாம். 2வது விஷயம், பாபா என்ன சொல்லியிருக்காரு? குமார் சாதாரணமான குமார் கிடையாது. ஆனால் வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய குமார் உலகத்தை விநாசி செய்யக்கூடிய குமார்கள். எங்கே இருக்கக்கூடிய குமார் அழியாத ஆத்மாக்கள், உலகத்தை பரிவர்த்தனை செய்யக்கூடிய குமாரெலாம் இருக்காங்க. மிகப்பெரிய பொறுப்பு பாபா நமக்கு கொடுக்குறாரு. முழு முரளிலையுமே இன்னைக்கு பாபா சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை திரும்ப திரும்ப பல வகையான விஷயங்களில், அனைத்து விதமான நினைவுகள்லையும், ஒவ்வொரு விஷயத்துலையுமே பாபா நமக்கு இன்னும் எச்சரிக்கை கொடுக்குறாரு, நினைவு கொடுக்குறாரு. தூய்மையினுடைய சக்தியின் மூலமாக நாம் உயர்வடைய முடியும். ஏன்னா பவித்திரதாவினுடைய சக்தி இல்லைன்னா நம்மளால் எதையுமே செய்ய முடியாதுன்னு பாபா நமக்கு சொல்லியிருக்காரு. குழந்தைங்களுக்காக நமக்கு ஒவ்வொரு லைன்லேயுமே பாபா தூய்மையினுடைய ஆதாரத்தை வச்சு தான் பாபா நமக்கு முரளி எடுத்திருக்காரு. ஒரு முறை பாபா சாந்தி வண்டில் வந்திருந்தார். எல்லா குரூப்பில் இருக்கக்கூடியவங்களையும் பாபா எழுப்பினார். எல்லா குரூப்பில் இருக்கக்கூடியவங்களையும் எழுப்பி பாபா அடுத்தது பாபா என்ன பண்ணார்? குமாரங்களை எழுப்பினார், குமாரிங்களை எழுப்பினார். கடைசியில் பாபா சொன்னார், என்ன சொன்னார் தெரியுங்களா? கடைசியில் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட பாபா சொன்னார், அது அவங்களுடைய பாக்கியமாக இருக்குது. குமாரிகளுக்கு ஊக்கம், உற்சாகம் கொடுப்பது, எதிர்காலத்தினுடைய தீர்க்க தரிசனத்தை பாபா சொல்லக்கூடியவராக இருக்கார். எதுவுமே குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் குறைவானதாக இருக்காங்க.
கொஞ்ச நேரத்தில் பாபா வந்து என்ன சொன்னார், பாபா என்ன சொன்னார் பாருங்க, குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க இல்லைன்னா குமார் குமாரின்றவங்க எங்கேருந்து வருவாங்க? அப்போ பிரவருத்தியில் இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு ஊக்கம் உற்சாகம் வந்துருச்சு. பாபா யாரையுமே விடுறது கிடையாது பாருங்க. சுசில் பாய் பாபாவுக்கு முன்னால் உட்காந்துருந்தாரு. ஒவ்வொருத்தரையுமே பாபா எழுப்பி விட்டாரு. எல்லாத்துக்குமே பாபா ஊக்கம் மற்றும் உற்சாகத்தையும் கொடுத்தாரு. மனதினால உள்ளத்தினால பாபா உற்சாகம் கொடுத்தினாரு. நல்ல நல்ல விஷயங்களை பாபா நமக்கு சொல்லி கொடுத்தாரு. அப்போ பாருங்க, சுசில் பாய்க்கு பாபா சொன்னார், பாபா சொன்னார் சுசில் பாய்கிட்ட பார்த்து, குழந்தை நீ வந்து இப்போ என்கிட்ட பேசுன்னு சொல்லு. பாபா சொல்லார், குழந்தைன்னு சொல்லி சொன்னார். இப்போ குழந்தைங்களுக்காக பாபா வந்து முரளி நடத்துகிறாரு இல்லையா? பாபாவுடைய பார்வையில் நம்ம எல்லாருமே இருந்துட்டுருக்கோம். இதனால் பாபா நமக்கு என்ன சொல்கிறாரு, பாபா ஒரே ஒரு வார்த்தையை ரொம்ப உறுதியாக சொன்னார்னாரு, ஆத்மா தூய்மையினுடைய சக்தியின் மூலமாக எது நினைக்குதோ அதை செய்ய முடியும். பாபா கூறினார், தூய்மையினுடைய சக்தி இதில் தான் குழந்தைங்க ரொம்ப உறுதியாக இருக்கணும். தூய்மை நம்முடைய ஜென்ம பிறப்புரிமையாக இருந்துட்டுருக்கு. நம்முடைய பிறப்புரிமை தூய்மையினுடைய அதிகாரமாக இருக்கு. இந்த ஒரு நினைவில் நம்ம இருக்கணும். தூய்மை என்னுடைய ஜென்மசித்த அதிகாரமாகும். குமார் மற்றும் குமாரிகளுக்கு வரதானம் பாபா கொடுத்துருக்காரு. நம்ம வந்து குமாரா இருக்கோம் குமாரியா இருக்கோம், தலைகீழான மரத்துல நம்ம தொங்கக்கூடாது பாபா நமக்கு சொல்லியிருக்காரு. தலைகீழான விஷயத்துல நம்ம தொங்கிட்டோம் அப்படின்னா அப்போ நம்முடைய வாழ்க்கையினுடைய பாதை மாறி போயிடும். எனவே திட சங்கல்பம் நம்ம வைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். அதை பாபா தான் நமக்கு சொல்லியிருக்காரு. பிரம்ம பாபா நமக்கு அம்மாவா இருக்காரு. பிரம்ம பாபா முதல்ல பவித்திரமாகுங்க, யோகி வாழ்க்கை வாழுங்கன்ற முன் உதாரணமா நமக்கு இருந்தாரு. நமக்கு பெரிய அம்மாவா இருந்து நம்ம ஒவ்வொருத்தரையுமே யோகி ஆகுங்க, பவித்திரமாகுங்கன்ற விஷயத்த பிரம்ம பாபா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. பிரம்ம பாபா எவ்வளோ பெரிய அம்மாவா இருக்காரு. பிரம்ம பாபா அம்மாவா இருந்து நமக்கு அனைத்து விஷயங்களையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு இல்லையா? சதா நம்ம தூய்மையாக மாறணும், யோகியானவங்களா நம்ம இருக்கணும், மகான் ஆகணும், சிரேஷ்டமானவங்களாகணும், விசேஷமான ஆத்மாவாகணும் இல்லையா? பாபா மறுபடியும் என்ன சொல்லியிருக்காரு, திருப்தியானவங்களா இருக்கணும், குணங்கள் நிறைந்தவர்களாக இருக்கணும், ஞானமூர்த்தி ஆகணும், சுகம் சாந்தி நிறைந்தவர்களாக இருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்களை பாபா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. பாபாவுடைய மடியில் நம்மளை எல்லாத்தையுமே உட்கார வைக்கிறாரு. பாபா மடியில் நம்ம எல்லாருமே இருந்துட்டுருக்கோம். பாபாவுடைய வரதானம் நமக்கு ஆல்ரெடி கிடச்சிருச்சு. இந்த வரதானத்தை நம்முடைய காரியத்தில் நம்ம பயன்படுத்தணும் இல்லையா? நம்மளும் முயற்சி பண்ணிகிட்டே தான் இருந்துட்டுருக்குறோம். ஏதாவது ஒரு விதத்தில் நாம் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? அப்போ நம்ம செய்கிற முயற்சிக்கான பலன் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையினுடைய தத்துவங்கள் தனிப்பட்டதாக இருக்கும். ஒவ்வொருத்தருடைய கர்ம கணக்கு தனிப்பட்டதாக இருக்கு. ஒவ்வொருத்தருடைய சம்ஸ்காரங்கள் தனிப்பட்டதாக இருக்கும். அம்மா அப்பா இருப்பாங்க. எப்படிப்பட்ட குழந்தைங்களா இருந்தாலும் அந்த அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு குழந்தைங்க மேலேயும் நல்ல ஒரு நம்பிக்கை, நல்ல ஒரு அன்பு வச்சுருக்காங்க. எனவே நம்ம எல்லாருமே பாபா நம்ம ஒவ்வொருத்தரையுமே முன்னால் வச்சுருக்காரு. குமாருடைய வாழ்க்கையில் எது வரைக்கும் நம்ம பேலன்ஸ் இல்லையோ அது வரைக்கும் சுயஸ்திதியில் பேலன்ஸ் இருக்கணும். அதே போல் சேவையிலையும் நமக்கு பேலன்ஸ் இருக்கணும். அப்போ தான் குமார் முன்னால் போய் பல வகையான அதிசயங்களை நம்ம செய்யணும். நினைவு மற்றும் சேவை ரெண்டுலேயுமே பேலன்ஸில் நம்ம வச்சுருக்கணும். அடுத்தது நமக்குள்ள ஆன்மீகமான பியூரிட்டியினுடைய பர்சனாலிட்டி வச்சுருக்கணும். ஒவ்வொருத்தருமே ஆன்மீகத்தன்மையை கொண்டு வரதில் அவங்களுக்கு பர்சனாலிட்டி இருக்குது. இதில் பல விஷயங்கள் பாபா நமக்கு சொல்லியிருக்காரு. பியூரிட்டியினுடைய பர்சனாலிட்டியில் யார் இருக்காங்களோ அந்த ஆத்மா தர்மராஜுடைய, அதாவது தர்மராஜுக்கு முன்னால் அவங்க தலை குனிய மாட்டாங்க. தர்மராஜ் என்ன பண்ணிடுவார், அவங்களுக்கு சல்யூட் அடிச்சிருவாங்க. அடுத்தது அவங்களுடைய வாழ்க்கை தெய்வீகமான வாழ்க்கையாக இருக்கும். சத்தியுகத்தில் ஃபர்ஸ்ட் டிவிஷனில் வரக்கூடியவங்களாக இருப்பாங்க.
இப்போ நம்ம வந்து பியூரிட்டியில் வெரைட்டியாக இருக்கும், பியூரிட்டியை நம்ம சரியாக ஃபாலோ பண்ணுறது இல்லைன்னா தர்மராஜ்கிட்ட தண்டனை அடி வாங்க வேண்டியதாக இருக்கும். அதனால பாபா நமக்கு என்ன சொல்றாரு, தூய்மையான வாழ்க்கை நம்ம ஒவ்வொருத்தருமே வாழணுன்ற விஷயத்த பாபா நமக்கு சொல்லியிருக்காரு. இப்போ யார் வந்து தேகத்தினுடைய உணர்வுல நம்மள உருவாக்குறாங்களோ அப்போ அவங்க என்ன பண்றாங்க, கீழே விழ வேண்டியதா இருக்கும். எப்போ யார் வந்து தூய்மையினுடைய வாழ்க்கை மேற்கொண்டு இருக்காங்களோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய வாழ்க்கைய வந்து தெய்வீகமானதா இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே சாட்சாத்காரமாக இருப்பாங்க. எல்லாருக்குமே பாபா பிரம்மகுமார் குமாரிகள் அவங்கள பத்தி தெரியாம இருந்துட்டு இருக்கு. ஆனா பாருங்க, அம்மா தான் ஆரம்பத்துல நல்ல சேவை செஞ்சாங்க. அம்மாவைய பார்க்கும்போது எல்லாருக்குமே அந்த ஒரு நல்ல ஒரு சக்தி, நல்ல ஒரு விழிப்புணர்வு என்பது வந்தது. நாம எப்படி வருவோம், எங்க போய் இந்த மாதிரி ஆகுவோம், எந்த ஆதாரத்தின் மூலமா ஆகுவோம், நம்மள இந்த மாதிரி மாற்றக்கூடியவர் யாரு, எதுவுமே அந்த டைம்ல தெரியாம இருந்தது. எல்லாருமே அம்மாவை பார்த்தாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாருமே என்ன எண்ணம் வந்தது, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அம்மாவுடைய வாழ்க்கையின் மூலமாக பிரகாசம் தென்பட்டது, மகான் ஜீவன் அம்மாவுடைய வாழ்க்கையில தென்பட்டது, தெய்வீகமான வாழ்க்கை தென்பட்டது. அவங்களுடைய வாழ்க்கை மற்றவங்களுக்கு சாட்சாத்காரமாக இருந்தது. பாபா நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. யாரெல்லாம் முன்னால வருவாங்களோ, யாரெல்லாம் நம்மள பார்க்குறாங்களோ அவங்களுக்கு பிரேரணை எல்லாமே கிடைக்கும். மறுபடியும் இவங்களை இந்த மாதிரி உயர்ந்தவங்களா மாத்தினது யாரு, இவங்களை யார் மாத்தினாங்க, இப்படி உயர்ந்ததுக்கு காரணம் என்ன? நம்முடைய சேவை மூலமாக தான், நம்முடைய வாழ்க்கை பரிவர்த்தனையின் மூலமாக தான் மற்ற ஆத்மாக்களுக்கு பரிவர்த்தனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பாபா நமக்கு சொல்லியிருக்காரு. மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கு நம்ம உயிர் பிச்சை கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். பிரம்மகுமார்னாலே பாபா என்ன சொல்லியிருக்காரு, நம்முடைய உள் உணர்வு, எண்ணம், செயல் எல்லாமே பரிவர்த்தனையாகணும். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் பிரம்மகுமார்ஸுங்கள, இன்னைக்கு வெளி உலகத்துல குமாரங்களையும் நம்ம பார்க்குறோம். அம்மா அப்பாவுக்கு குழந்தைங்க மேல நினைச்சு ரொம்ப கவலை வருது. ஆனா இங்க பாருங்க, அம்மா அப்பாவுக்கும் சில குழந்தைங்க வந்து என்ன பண்றாங்க, சிலர் தாரணை சரியா செய்யறது இல்லை, நம்பிக்கை வைக்கிறது இல்லை, நஷா இருக்கிறது இல்லை. அப்போ அம்மா அப்பாவுக்கு கவலை வரும் இல்லையா. இப்போ அவங்க அம்மா அப்பா நினைக்கிறாங்க எவ்வளோ நாள் வரையும் இப்படி இருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய குமாரங்களை பார்த்து அம்மா அப்பாவுக்கு நிறைய டென்ஷன் வருது, நிறைய இடத்துல அவங்க பார்க்குறாங்க. நாம் 2 பேர் கூட இருக்கிறோம், 4 பேர் கூட இருக்கிறோம் அப்படின்னாலும் பாபா என்ன சொல்றாரு, பாபாவுடைய நியமப்படி நம்ம நடக்கக்கூடியவங்களா இருக்கணும். ஏன்னா நமக்குள்ள நம்ம பாபாவுடைய தாரணை நம்ம செய்யணும் இல்லையா. வீட்டில் வந்து நிறைய பேர் தாரணை பண்ண மாட்டாங்க. சிலர் வந்து என்ன பண்றாங்க, வீட்டில் வந்து அண்ணி சமைச்சு கொடுப்பாங்கன்னா அதையும் சாப்பிட்டுக்குவாங்க. ஆனா பார்த்தா அம்மா சமைச்சு கொடுக்கறத சாப்பிட்றதுக்கு பாபா நமக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காரு. நம்ம என்ன பண்றோம், மற்றவங்களை பார்க்குறோம், இவங்க அப்படி இருக்காங்க, அவங்க அப்படி இருக்காங்க நம்ம பார்க்குறோம். ஏன்னா நம்மளுடைய தாரணை வந்து ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா யாருமே நம்மள அசைக்க முடியாது இல்லையா. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அதனால அம்மா அப்பா என்ன பண்றாங்க, குழந்தைங்கள தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுட்டே இருக்காங்க. போக போக இந்த குழந்தையுடைய நிலைமை என்னாகும், அந்த மாதிரி திரும்பவும் பழைய உலகத்துக்கு வாங்கன்னு சொல்லி அந்த குழந்தைங்களை இழுத்துருவாங்க. அதனால நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும், எது வரைக்கும் நம்மளுடைய தாரணை சக்திசாலியா நம்ம வைக்கலையோ அது வரைக்கும் நமக்குள்ள முன்னேற்றம் என்பதே ஏற்படாது. அதனால பின்னால ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். நம்ம யாருமே வந்து நம்ம எப்படி இருக்கிறோன்றத நம்முடைய தாரணை தான் நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடியதாக இருக்கு. நல்ல யாராவது சிலர் மதுபன்ல இருந்து வெளியே போயிருக்காங்கன்னு அங்க வந்து ஏதாவது விஷயங்கள் வந்து வருது இல்லைங்களா. சிலர் சொல்லுவாங்க ஏன் வெளியே போயிட்டு எங்கேயுமே சாப்பிட்றது கிடையாது. சிலர் தானே அவங்களே வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க. ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுது அவங்களுக்கு.
அப்போ வெளியே போய் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. வெளியே சாப்பிடும்போது வயிற்றில் கூட சில ப்ராப்ளம் எல்லாம் வர ஆரம்பிச்சிருது. அடிக்கடி வந்து இந்த மாதிரி சில பிரச்சனைகளை வந்து மக்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்துட்டு இருக்காங்க. யோசனை பண்ணி பாருங்க. அப்போ நிறைய பணம் கூட செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. டாக்டர்கிட்ட எல்லாம் போக வேண்டியதாக இருக்குது. நம்மள வந்து மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க இல்லையே, இன்னும் இவங்க இவ்வளோ செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது சிலர் வந்து தாரணையை விடாமல் தைரியமாக ஃபாலோ பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. மற்றவங்க யோசனை பண்ணுறாங்க, பாருங்கள் எவ்வளோ சக்திசாலியாக இருக்காங்க. இப்போ 2 விதமான குழந்தைங்க இருக்காங்க. வெளி உலகத்தில் போய் வசப்பட்டு இருக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. சிலர் வெளி உலகத்தில் இருந்தாலும் பாபாவுடைய பேரை காப்பாற்றக்கூடியவங்களா இருக்காங்க. பாருங்க, தாரணை செய்யும்போது தான் நமக்கு சக்தி கிடைக்கும். தாரணையின் மூலமாக நம்முடைய கஜானாக்களை நம்ம சேமிப்பு செய்ய முடியும். எனவே தாரணையில் ஒருபோதும் லூஸாக இருக்கக்கூடாதுன்னு பாபா நமக்கு சொல்லியிருக்காரு. பிரம்மகுமார்னா யார் நம்மளை பார்த்தாலும் நாம் சாட்சாத்கார் மூர்த்தியாக மாறணும். நம்ம கண்ணாடியாக மாறணும். நம்மளை பார்க்கும்போது அவங்களுக்கு யோசனை பண்ணக்கூடாது. அவங்க நம்மளை பார்க்கும்போது சாட்சாத் மூர்த்தியாக அவங்களுக்கு தெரியப்படணும். நம்முடைய வாழ்க்கை மற்றவங்களுக்கு சரித்திரமாக இருக்கணும். பிரம்ம பாபாவுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? பிரம்ம பாபாவுடைய படத்தை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது இல்லையா, வாழ்ந்தா இவரை போல வாழணும். அதே போல் நம்மளை பார்க்கும்போது மற்றவங்களுக்கும் ஒரு நல்லுணர்வு ஏற்படணும். நம்ம முன்னால் வரக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாக்களும் நிறைந்தவங்களாக இருக்கணும். மற்றவங்க நம்மளை பார்க்கும்போது அவங்களுக்கு தோணணும், இவங்களை யார் இந்த மாதிரி மாற்றினாங்க. அப்போ யாராவது ஒருத்தர் இருக்கணும் இல்லையா, அதிசயமானவங்களா இருக்கணும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு உள் உணர்வு அவங்களுக்கு ஏற்படணும். பாபா நமக்கு இங்கே சொல்லியிருக்காரு, நம்மளை தயாராக பண்ணக்கூடியவங்க யாரு, அந்த மாதிரி அனைவருடைய கவனமும் பாபா பக்கத்தில் போகணும். பாபா சொல்றாரு, ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப நமக்கு நினைவு தான் கொண்டு வரும். நம்முடைய தாரணையில நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கியா இருக்கணும். சிலர் வந்து என்ன பண்றாங்க, தாரணையை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறாங்க. ஒரு சகோதரர் வந்து கோர்ஸ் வந்து எடுத்தாரு, ப்ராக்டிக்கலான விஷயம். அந்த டைம் சைக்கிள் ரேலி நடந்தது. நாங்கள்லாம் அப்போ வந்து சின்ன சின்ன குழந்தைங்களா இருந்தோம். தாரணை பற்றியெல்லாம் எங்களுக்கு அவ்வளோ தெரியாது. 1 வருஷம் 6 மாதம் தான் இருக்கும். ஆனால் சென்டர் சிஸ்டர்ஸுங்களும் தாரணையை பற்றி எதுவுமே நமக்கு சொல்லலை. யார் வந்து கோர்ஸ் கொடுத்தாங்களோ அவங்கக்கிட்ட பேசுவோம், சந்தோஷமாக இருப்போம். மதுபன் வரையும் நாங்கள்லாம் வரவே இல்லையே எங்களுக்காக. அண்ட் ரமேஷ் நிர்வய பாய் அவங்கள மட்டும் நாங்கள் தெரிஞ்சிருக்கோம். மற்றபடி மதுபன்லாம் நாங்கள் வரல. மதுபன் பற்றி எதுவும் எங்களுக்கு அவ்வளோ தெரியாது. ஒவ்வொரு ரேலியில் நாங்கள் போயிட்டோம். அப்போ நான் வந்து சின்ன பையனாக இருந்தேன். எல்லாருமே வந்து பிளேட்டு டம்ளரு எல்லாமே எடுத்துகிட்டு போனாங்க. நமக்கு எதுவுமே தெரியாது, ஏன் இவங்க பிளேட்டு டம்ளர்லாம் எடுத்திருக்காங்கன்னு தெரியாது. ஒரு கிராமத்துக்கு நாங்கள் போனோம். சேவானா சேவா, பாபாவுடைய சேவை நம்ம பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சேன். அங்கே தூங்குறதுக்காக பெரிய ஒரு மேட்டு வச்சுருந்தாங்க. அங்கே வந்து தூங்க வேண்டியதாக இருந்தது. நாங்கள் எல்லாருமே எடுத்துகிட்டு போயிருந்தோம், போர்வை எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தேன். அப்புறம் நைட்டு வந்து நாங்கள் சாப்பிட்ருந்தோம். எல்லாருமே அவங்கவுங்களுடைய பிளேட்டு எடுத்து சாப்பாடு சாப்பிட்ருந்தாங்க. அப்போ நான் நினச்சேன், நான் வந்து எதுவுமே எடுத்துகிட்டு போகல. எல்லாமே அவங்கவுங்களுடைய சாப்பாடு சாப்பிட்டு தூங்கி எழுந்திரிச்சு அவங்களுடைய பேக்கிங் எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டாங்க. எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. அப்போது நாம் வந்து யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன், இவங்க எல்லாருமே இப்படி பண்ணுறாங்க, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசனை பண்ணியிருப்பேன். அப்போது எனக்கும் கழுவுறது கூட தெரியாது. அப்புறமா நான் வந்து மற்றவங்களை பார்த்து நான் கற்றுக்கிட்டேன், ஓ நம்மளுடைய வேலைகளை நாம்ளே செய்யணுமா அப்படின்னு நான் கற்றுக்கிட்டேன். அப்போ இதனால தாரணை பண்ணுறதுல கூட கொஞ்சம் நம்ம வளைஞ்சு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. எல்லாருக்கூடையும் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதாக இருக்கு. சில சூழ்நிலைகளில் நம்ம பார்த்துட்டு என்ன பண்ணிடுறோம்,
மனசை கொஞ்சம் வருத்தப்படுறோம். ஆனால் நம்ம சூழ்நிலைகள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம நடக்கணும். பாபா சொல்லியிருக்காரு, குமார்னாலே ரொம்ப சக்திசாலியாக இருக்காங்க. எந்த சேவை நம்ம செய்கிறோமோ அந்த சேவையில் நம்ம பேலன்ஸாக இருக்கணும். மாயா இப்போ ஏன்னா நம்ம சேவையை கொஞ்சம் லூஸாக விட்டுட்டோம் அப்படின்னா மாயா கூட என்ன பண்ணிடுவோம், நம்முடைய புத்தியை வந்து டைவர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். மாயா கூட சக்திசாலியானது அது. ஏதாவது ஒரு விஷயத்த, எந்த விஷயம் நமக்கு பலவீனமாக இருக்கோ அந்த விஷயத்த மாயா என்ன பண்ணுறோம், பிடிச்சி நம்மளை வந்து என்ன பண்ணிடும், கீழே தள்ளி விட்டுரும். அதனால பாபா என்ன சொல்லியிருக்காரு, நினைவு மற்றும் சேவை ரெண்டையுமே பேலன்ஸாக வைக்கணும். அப்புறமா என்ன ஆயிடுவாங்க, டக்கரில் வந்துடும். ஒருத்தருடைய சம்ஸ்காரம் இவங்களுடைய இன்னொருத்தருடைய சம்ஸ்காரம் ஒத்து போகாது. அப்புறம் சக்கரில் வந்துடுவோம், வியூகத்தில் வந்துடுவோம். அதனால நமக்கு முன்னேற்றம் ஏற்படாது. அதனால பாபா என்ன சொல்லியிருக்காரு, பேலன்ஸ் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு முன்னேற்றம் இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு ஆதாரமா இருக்கும். நாம மற்றவங்களுக்கு ஒரு ஆதார மூர்த்திகளாக இருப்போம். ஏன்னா 63 ஜென்மத்தினுடைய பழைய சம்ஸ்காரத்தை எடுத்துட்டு நம்ம இதுக்கு முன்னால வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம் இல்லையா. இப்ப பாருங்க, இது வரைக்கும் நம்ம 63 ஜென்மத்தினுடைய சம்ஸ்காரத்தினுடைய கடைசி கட்டத்துல நம்ம எல்லாருமே வந்திருக்கோம். எப்போ எந்த டைமு நமக்குள்ள இருந்து சம்ஸ்காரம் எமர்ஜ் ஆகும் நமக்கு தெரியாது. எதையுமே நம்ம வந்து நம்பிக்கை வைக்க முடியாது. எனவே நம்மளுடைய மனத்தின் மேல கண்ட்ரோல் இருக்கணும். மனசுல நம்ம கண்ட்ரோல் வைக்கலன்னா செந்தவின மாதிரி சம்ஸ்காரம் எமர்ஜ் ஆயிரும். அதனால தான் பாபா நமக்கு சொல்லியிருக்காரு, கடைசி செகண்ட் வரையும் நமக்கு பிரச்சனைகள் வந்துட்டே தான் இருக்கும். எனவே மனதில் வரக்கூடிய பிரச்சனைகள், மனதில் வரக்கூடிய சூழ்நிலைகள், இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கணும். மனசை நீங்கள் கண்ட்ரோல் வைக்கணும். மனசு சஞ்சலமாயிருச்சுன்னா நம்மளால முயற்சி பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நாம் நினைக்கிறோம், நான் நிறைய செஞ்சிட்டேன், இன்னும் நம்ம நிறைய செய்ய வேண்டியது இருக்குது. முதல்ல நாம் கிராமத்தில் இருந்தேன். ஒரு முறை எனக்கு அவ்வளோ நஷ்டம் வந்தது, அவ்வளோ நஷ்டம் வந்தது. காலையில் நான் 2 மணி 2:30 மணிக்கு எந்திரிச்சிருவேன். பாபா கிட்ட அவ்வளோ அன்பு இருந்தது. கங்கா ஜமுனா நடின்னு சொல்லுவேன். எனக்கு அவ்வளோ மஜா இருந்தது. இப்போ கூட எனக்கு அந்த போதை வருது. ஏன்னா வரக்கூடிய நாட்கள் நமக்கு கடுமையானதாக இருக்கும். யாருமே நமக்கு புரிய வைக்கக்கூடியவங்க இருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம செக் பண்ணி பாருங்க, என்னுடைய ஸ்திதி இப்போ எவ்வளோ % உயர்ந்ததாக இருக்கு, நான் எந்த அளவுக்கு உயர்ந்த அளவுலாம் இருக்கிறேன் பாருங்க. பிரகாஷ்மணி தாதிக்கு கூட சொல்லியிருந்தாரு, 95% அவங்க பாஸ் ஆயிட்டாங்க. 5% பாபா வந்து மார்க்கு கொடுத்துட்டாரு இல்லையா. ஆனால் அதே போல் இப்போ வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. அதனால நம்ம எல்லாருமே இப்போ கர்மாத்தீத்த நிலைவடி அடையணும். இப்போ நம்ம யாருமே அடையாமல் இருக்கோம். அதனால நம்மளுடைய மனசு மேலே நம்ம ரொம்ப கவனம் வைக்கணும். பழைய சம்ஸ்காரம் நாம் புது உலகத்துக்கு போகிறதுக்கு நமக்கு தகுதியானதாக அமையாது. புது உலகத்துக்கு போகிறதுக்கான வாழ்க்கையை நமக்கு சக்தி நிறைந்ததா மாற்றாது. அதனால் பழைய சம்ஸ்காரம் தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கும். எனவே நம்ம எந்த மாதிரியான சங்கல்பம் நம்ம வைக்கிறோமோ அதனுடைய அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். இந்த பழைய சம்ஸ்காரம் தான் நம்ம வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு ஆதாரமாக இருக்கு. எனவே நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணுறோமோ, நம்ம பாருங்க, எந்த விஷயங்களை பார்க்குறோம், எந்த விஷயங்களை சில விஷயங்கள் கேட்குறோம், எந்த இடத்துல இருக்கிறோம், அந்த இடத்தினுடைய நினைவுகள் எல்லாமே நம்முடைய மனசுக்குள்ளே வந்துட்டு இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம எந்த இடத்துல இருக்குமோ அதனுடைய பிரபாவம் நமக்கு வந்துடுது இல்லையா. இப்போ பாபா என்ன சொல்லியிருக்காரு, குமார் அப்படின்னால அந்த மாதிரியான குமாராக இருக்கணும். எதற்காகவும் ஆடாத அசையாத குமாராக இருக்கணும். எவ்வளோ பியூரிட்டி இருக்கணுமோ அவ்வளோ பியூரிட்டி நமக்குள்ளே நிறைஞ்சிருக்கணும். குமார்களுக்காக பாபா சொல்லியிருக்காரு. குமார்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு கூட பாபாவுடைய மெசேஜ் கொடுக்க முடியும். குமார்ஸுக்கு பாபா அதிகாரம் கொடுத்துருக்காரு. கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் மெசேஜ் கொடுங்கன்ற உரிமையை பாபா கொடுத்துருக்காரு. அவங்களால எழுப்ப முடியும்னு பாபா சொல்லியிருக்காரு. பாபா கவர்மெண்ட்டுக்காக கூட சொல்லியிருக்காரு. ஆனால் அவங்க
கவர்மெண்ட் வந்து குமாருங்க சொன்னாலும் உடனே அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க கூட என்ன பண்ணுவாங்க, குமார்ஸுங்களுக்கு டெஸ்ட் வைப்பாங்க, ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வைப்பாங்க. டெஸ்ட் வச்ச பின்னால் அதில் பாஸ் ஆனாதான் கவர்மெண்ட் குமார் சொல்லக்கூடிய விஷயங்களை அவங்க ஏற்றுக்குவாங்கன்னு பாபா சொல்லியிருக்காரு. அவங்க பார்ப்பாங்க எவ்வளோ வந்து விகாரத்தின் மீது வெற்றி அடைஞ்சிருக்காங்க. குப்தமான சிஐடிஸ் வருவாங்க. அந்த மாதிரி நிறைய டெஸ்ட் பேப்பர் எல்லாமே வரும். பரீட்சை எழுதுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா? அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்ம எல்லாருமே இன்னைக்கு ஆஜராக இருக்கோம் இல்லையா? பாபா சொல்கிறாரு, அந்த மாதிரி பேர் வந்து எடுக்க வருவாங்க, அட்ரஸ் கூட அவங்க கண்டுபிடிச்சி வச்சுக்குவாங்க. யோசனை பண்ணு. பாபா யோசனை பண்ணுவார், என்னுடைய குழந்தை பாருங்க எவ்வளோ ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க, எவ்வளோ உறுதியாக இருக்காங்கன்னு பாபா நம்மளை பார்த்து சந்தோஷப்படுவார். ஏன்னா நம்ம வார்த்தையினால பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ யாருடைய பார்வையிலையும் நம்ம இல்லை, போக போக எல்லாருடைய பார்வையிலையுமே நம்ம பட ஆரம்பிப்போம். அந்த டைமில் எங்கே வந்து நம்ம இருக்கிறோமோ அப்போ அந்த டைமில் எல்லாருக்குமே சாட்சாத்காரமாகும். இப்போ பாருங்க, இடையில கும்பமேளா நடந்துட்டு இருக்குது. அங்கே போகிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. எவ்வளோ பெரிய அசம்பவமான விஷயமா இருக்கு. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால் ஒரு கும்பமேளா நடந்தது. அம்மா அப்பா கூட்டிகிட்டு போனோம். அங்கே வந்து போய் 1 மாதம் இருக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சது. நாங்கள் அங்கே கும்பமேளா பார்த்துட்டு நாங்கள் போய் கிராமத்தில் போய் இருந்தோம். இப்போ நாம் வந்து புரிஞ்சுக்கணும், பாபா கிட்ட இருந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம கேட்டு நம்ம செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். ஏன்னா கும்பமேளா அவனுடைய அனுபவங்கள் கூட இருக்கு. அங்கே பாருங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக செய்கிறாங்க. அப்போ எந்த சங்கல்பத்தை நம்ம அந்த டைமில் நம்ம வைக்கிறோமோ அது வந்து ப்ராக்டிக்கலாக நடந்துரும் இல்லையா? எப்போ எந்த சங்கல்பம் நம்ம வைக்கிறோமோ அது வந்து நிச்சயமாக நடக்கும். இன்னைக்கு நடக்கலைனாலும் கொஞ்ச நாள் ஆன பின்னால நிச்சயமாக நம்ம வைக்கக்கூடிய சங்கல்பங்கள் நிறைவேறும். பாருங்க, இங்கே வந்து நான் வந்து ட்ரையல் பண்ணேன். நிறைய பேர் இப்போ இருந்துட்டு இருக்காங்க. திடீர்னு நான் எங்கேயுமே போகாதனால இங்கே இருக்கக்கூடிய சந்திரசேகர் பிரதர் என்ன பண்ணாரு, இவர் எங்கேயுமே போக மாட்டேன்றாரு, இவரை கும்பமேளாவுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி அவர் என்னை மதுபனில் இருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக என்னுடைய பேரை வந்து அவர் என்ட்ரி பண்ணி உன்னார். இப்போ மதுபனில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பாருங்க, இங்கே இருக்கக்கூடிய மதுபனில் இருக்கக்கூடியவங்க கூட இப்போது கும்பமேளாவுக்கு எல்லாருமே போயிட்டு வந்துருக்குறாங்க. அங்கே கூட நிறைய கிஃப்ட் எல்லாம் கிடைச்சது. ஏன்னா போகிறதுக்கான ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சது. எல்லா ஆட்டம் பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது எல்லாமே அங்கே நல்லா நடந்துட்டு இருந்தது. அவ்வளோ நஷா நடந்தது. அது அப்படியே பாபா கூட கனெக்ட் பண்ணும்போது அவ்வளோ நஷா நமக்கு இருந்தது. எனக்கு அவ்வளோ நஷா இருந்தது. பாபா நமக்கு என்ன சொல்கிறாரு, பாபா என்ன சொல்கிறாரு, உள்ளுக்குள்ள குஷியில் டான்ஸில் ஆடிட்டே இருங்க, நடனம் ஆடிட்டே இருங்க. அவ்வளோ மஜா வருது. எல்லாருமே அழுக ஆரம்பிக்கிறாங்க. காரணம் என்னன்னா அவ்வளோ போதை, அவ்வளோ நஷா, ஈஸ்வரிய நஷா நமக்குள்ளே இருந்தது. எனவே அந்த டைமையும் நம்ம பார்த்தோம். இப்படியெல்லாம் போதையில் நம்ம இருந்தோம். எல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களுடைய பார்வையும் நம்ம மேலே இருக்குது. நாம் இப்போது சாதாரண ரூபத்தில் இருந்து சாப்பிட்றோம், குடிக்கிறோம், தூங்குகிறோம். ஆனால் உலகத்துக்கு முன்னால் நம்ம இருந்துகிட்ருக்கோம். உலக ஆத்மாக்கள் எல்லாருமே நம்மளை பார்த்துட்ருக்காங்க. உலகத்தினுடைய பார்வையில் நம்ம இருந்துகிட்ருக்கோம். இங்கே நம்ம சர்வசாதாரணமாக இருக்கோம், உலகமே நம்மளை பார்த்துட்ருக்குது. இதை பாபா நமக்கு சொல்லியிருக்காரு. நம்ம சாதாரணமான இடத்துல நம்ம இருக்க கிடையாது. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இனி போக போக நாலா பக்கமும் நிறைய விதத்தில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பாபா சொல்கிறாரு, பாபா பக்கமும் ஆகர்ஷணம் ஏற்படும். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பார்வையும் பாபா கிட்ட வரும். அடுத்தது குமாரிங்க இருக்காங்க. குமாரிகள் இருக்காங்க அப்படின்னா குமாரிங்க கூட என்ன பண்ணுறாங்க,
குமாரிகள் கூட பாபாவை பிரத்யட்சப்படுத்துறதுக்கு நிமித்தமாக இருப்பாங்க. 1970 வருடத்தில இருந்து குமாரிகள் அதிகமாக பாபாவுடைய குழந்தையா மாற ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம எல்லாத்துக்குமே கரெக்டா எல்லாமே சரியா நடக்கும். இன்னைக்கு உலகம் எங்க போயிட்டு இருக்கு பாருங்க. பாரத தேசம்தான் இந்த முழு உலகத்திற்குமே குரு ஸ்தானமாக இருக்க போகுது. மிகவும் மதிப்புமிக்க தேசம் பாரத தேசமாக இருக்கும். ஏன்னா அனைத்து விதமான குவாலிஃபையும் பாரத தேசத்துல இருக்கு. அப்போ யார் இந்த பாரத தேசத்துல பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடக்கிறாங்களோ அவங்க தான் கடைசியில பிரத்யட்சமாவாங்க. அந்த மாதிரியான குமார் குரூப், பவித்திரமான குமார் குரூப் தயார் பண்ணுங்கன்னு பாபா சொல்றாரு. ஆன்மீக சக்திசாலி இளைஞர்களை தயார் பண்ணுவோம். நாம சேலஞ்ச் பண்ணணும். இந்த உலகத்தை தயார் பண்ணியே தீருவோம். இந்த உலகத்துல மாற்றத்தை கொண்டு வருவோம். நம்ம எல்லாருமே சக்தி நிறைந்த ஆத்மாக்கள், அமைதி நிறைந்த ஆத்மாக்கள். பாபாவுக்கு கூட உலகத்தை மாற்றம் செய்யக்கூடிய குமார்கள் தேவைப்படுறாங்க. அந்த மாதிரி ஒரு உறுதிமொழி நாம ஒவ்வொருத்தருமே எடுக்கணும். சாதாரணமான குமாரா இருக்கக்கூடாது, பலவீனமான குமாரா நம்ம இருக்கக்கூடாது. பாபா நம்ம மேல நமக்கு நம்பிக்கை வச்சிருக்காரு. பாபாவுடைய பார்வை நம்ம மேல இருந்துட்டு இருக்கு. நம்ம அதற்கான ரிட்டர்ன் பாபாவுக்கு நம்ம எல்லாருமே கொடுக்கணும். எப்போ எது வரைக்கும் நாம நம்முடைய சொரூபத்துல இருக்கிறோமோ அப்பதான் நம்ம அதனுடைய ப்ராக்டிக்கலா அப்ளை பண்ண முடியும். என்று மனசா சேவைக்காக நாம் என்ன யோசனை பண்றோம், எதை யோசனை பண்றோமோ அதனுடைய சொரூபமாக நம்ம மாறிடணும். திரும்ப திரும்ப நம்ம கேட்டுட்டே இருக்கிறோம், சொல்றோம். ஆனா நம்ம அதனுடைய சொரூபமாக மாறுறது கிடையாது. அப்போ சொரூபம் ஆனாதானே அனுபவம் ஆகும். எனவே அனுபவ சொரூபம் ஆகும்போதுதான் மற்றவங்களையும் அனுபவ சொரூபமாக மாற்ற முடியும். சொரூபமாகிறதுனால நாம முதல்ல சின்ன குழந்தைங்க என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் படிப்பாங்க. ஸ்டார்டிங்ல என்ன பண்ணுவாங்க, அ இ காக்கா கீக்கி அதுதான் சொல்லுவாங்க இல்லையா. அடுத்தது நெக்ஸ்ட் கிளாஸ் போகும்போது நிறைய விஷயங்கள் அவங்க கத்துக்குவாங்க இல்லையா. ஸோ அதே போலதான் சின்ன சின்ன குழந்தைங்க ஸ்டார்டிங்ல எதுவும் தெரிஞ்சுக்க மாட்டாங்க. போக போக பெரியவங்கள ஆக ஆக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குவோம். கூடவே பல வகையான சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இப்போ இங்கேயும் பாபா நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. நம்ம பாபாவுடைய குழந்தைய ஸ்டார்டிங்ல இருக்கும்போது நமக்கு எதுவுமே தெரியாது. பாபா நம்மள நடத்துவாரு. கொஞ்சம் பெரியவங்கள ஆகும்போது பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கு. அப்போ அந்த டைம்ல நம்ம யோசனை பண்றோம், பிரம்மகுமார் குமாரி ஆன பின்னால எவ்வளோ பிரச்சனைகள் வருது, எதுக்கு முன்னால இந்த மாதிரி பிரச்சனையே வர்றதில்லை நம்ம நினைக்கிறோம். அப்போ பாபா நமக்கு என்ன சொல்லியிருக்காரு, நம்ம எவ்வளோ பெரிய சக்திசாலி, சர்வ சக்திவானுடைய கையை பிடிச்சிருக்கிறோம் நீங்க யோசனை பண்றது இல்லையே. இதுதான் பாபா நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. இந்த ஸ்மிருதியை நம்ம கொண்டு வரதில்ல. பாபா சர்வசக்திவான் அவருடைய கையில நம்ம இருக்கோம், அவர் கையை பிடிச்சிட்டு இருக்கோம். ஏன்னா அனுபவம் தான் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஆதாரமா இருக்கு. அனுபவத்தின் மூலமா தான் நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றம் முடியும். அனுபவம் தான் இந்த வாழ்க்கையில நம்ம நிரந்தரமாக இருப்பதற்கு ஒரு ஆதாரமாக இருக்கு. பாபா சொல்றாரு, நம்ம எல்லாருமே இந்த தேகத்திலிருந்து விடுபட்ட ஆத்மாக்களாக இருக்கோம். கர்மம் செய்யறதுக்காக தேகத்துக்கு வரும். பாபா நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு, இப்ப நம்ம எந்த வீட்டுல இருக்கோம், இந்த தேகன்ற வீட்டுல இருக்கோம். இந்த தேகன்ற வீட்டுல இருந்து நம்ம எல்லாருமே மேல பரந்தாமத்துக்கு போகணும். நாம புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்துக்கு நம்ம விருந்தாளியா வந்திருக்கோம். அப்போ நமக்கு ஸ்டார்டிங்ல என்ன தோணுது, ஒவ்வொன்றையுமே நாம கெஸ்டா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பாருங்க, ஆரம்பத்துல எல்லாமே நம்ம பாசிட்டிவா பார்க்கும்போது மனநிலை நல்லா இருந்தது. நாளாக நாளாக நம்ம நெகட்டிவா பார்க்கும்போது தான் இந்த வாழ்க்கை கூட நமக்கு கஷ்டமா இருக்கு. அதனால்தான் பாபா நமக்கு என்ன சொல்றாரு, நிராகாரி ரூபத்துல நீங்க நிலைச்சிருங்க. நான் ஆத்மா, நிராகார ஆத்மா, நிராகார உலகத்துல இருக்கக்கூடிய ஆத்மா. நான் நிராகார உலகத்துல இருந்து நிராகாரியான ஆத்மாக்களை நான் பார்த்துட்டு இருக்கேன். நானும் ஆத்மா, என் கூட இருக்கக்கூடிய அனைவருமே ஆத்மாக்கள். இந்த ஒரு விஷயத்துல நம்ம எல்லாருமே இருக்கணும். நம்ம என்ன செஞ்சாலும் சரி, எது சாப்பிட்டாலும் சரி, ஆத்மா திருப்தியானதாக இருக்கணும். ஆத்மா
நிராகாரி ஸ்வரூபத்தில் டிட்டாச்சாக இருக்கணும். ஆத்மா கிட்ட எந்த தேகம் சம்பந்தம் கிடையாது. நான் ஆத்மா, நிராகார ஆத்மா, பாபாவுடைய குழந்தையா இருக்கேன். அப்போ எப்போ நம்ம ஆத்மா அபிமானியா மாறுறோம், மனதை வெற்றி அடைய கொடுக்கிறோம். அப்போ மனதை நம்ம வெற்றி அடையும் போது உலகத்தை வெற்றி அடையக்கூடியவர்களாக நம்ம மாறிடுவோம். இப்போ பாருங்க, எப்போ தேக சம்பந்தத்துல வருவோம் அப்போ எல்லா ஞாபகமும் வந்துடுது. ஆத்ம சம்பந்தத்துல வரும்போது நிராகார் பாபாவுடைய ஞாபகம் மட்டும்தான் நமக்கு வரும், வேற எந்த நினைவும் நமக்கு வராது. ஆனால் நம்மளுடைய லட்சியம் என்ன? நான் துவாபர யுகத்திலிருந்து கலியுகத்தை வரையும் மனிதர்களுடைய ஞாபகங்கள், தெய்வத்தினுடைய நினைவு எல்லாமே நமக்கு வந்துட்டு இருந்தது. அப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்? ஆத்ம அபிமானியா இருந்து பரமாத்மாவை நினைவு செய்யணும். மனதை தன்னுடைய சொரூபத்தில் நிலைச்சிருக்கணும். பாருங்க, இப்போ நமக்கு பாபா கிடைச்சிருக்காரு. நான் சின்ன ஒரு ஆத்மா இருக்கேன். இப்போ நான் சின்ன ஆத்மா, ஏன் என்னுடைய ஆத்மாவை கஷ்டம் கொடுத்துறீங்கன்னு மனசு சொல்லுது. இப்போ அதனால பாபா நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு? நாம் மனதினுடைய சொரூபத்தை தாரணை செய்யணும். ஆத்மா நான் மனதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவனாக இருக்கு. இந்த ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும். மனம் ஆத்மாவுடைய கண்ட்ரோலில் இருக்கும். அப்போதான் நமக்கு முன்னேறும் கடை ஏற்படும். பாபா நமக்கு பல வகையான அதிசயங்களை செய்ய வைப்பார். தன்னையும் மாற்றிக்க முடியும், இந்த உலகத்தையும் மாற்றிக்கொள்ள முடியும். பேலன்ஸ் நம்ம வைக்கும்போது பிளிஸ்ஃபுல் வாழ்க்கை நம்ம அனைவருக்குமே கிடைக்கும். நல்லது. ஓம் சாந்தி.